Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான அமேசிங்கான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நாங்கள் கிச்சன் டிப்ஸ், கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ் அண்ட் ஹோம் க்ளீன் டிப்ஸ்லாம் நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனல் விசிட் பண்ணி அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிலிண்டர் குறித்து தான். நம்ம எப்போவுமே சிலிண்டர் வாங்கும்போதே இந்த இடத்துல நமக்கு ஒரு வாஷர் இருக்கும். அது இருக்கான்னு செக் பண்ணி தான் நம்ம வாங்கணும். எப்போவுமே நாம் புது சிலிண்டர் மாட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த ரெகுலேட்டர் கனெக்ட் பண்ணும்போது லைட்டாக கேஸ் லீக் ஆகிற சவுண்டும் வரும், இந்த ஸ்மெல்லும் இருக்கும். ஆனால் அது உடனே ஸ்டாப் ஆகிடும். அது வந்து நார்மல் தான். ஆனால் சில டைம் பார்த்திங்கன்னா அந்த சவுண்டும் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஆன் பண்ணும்போது தான் சவுண்ட் வரும். கேஸ் லீக்கேஜும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், ஸ்மெல்லும் அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு அந்த வாஷர் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா வாஷர் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுக்கு நாம் அந்த வாஷரை வந்து நம்ம தீந்து போன சிலிண்டர்லேருந்து எடுத்து அதை ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி இது போல் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அதுலேருந்து நம்ம எடுத்து அதில் லைட்டாக தேங்காய் எண்ணெயோ இல்லை ஏதோ ஒரு ஆயில் அந்த லூப்ரிகேஷனுக்காக லைட்டாக அப்ளை பண்ணி புது சிலிண்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெகுலேட்டர் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு கேஸ் லீக்கேஜ் இருக்காது. அதே போல் நம்ம ஓப்பன் பண்ணும்போது இதை வந்து கட் பண்ணி எடுக்காமல் இப்படியே சிலிண்டர் நம்ம தொங்க விட்டோம்னா அது தீர்ந்த பிறகு அதில் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாஷர் சேஞ்ச் பண்ணுற டிப் பார்த்திங்கன்னா கேஸ் டெலிவரி மேன் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஏன்னா சில டைம் நமக்கு சிலிண்டர் பார்த்திங்கன்னா அன்டைமில் தீர்ந்துடும். அப்போ நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இது போல் கேஸ் லீக் ஆச்சு நம்ம யாரையும் ஹெல்ப்பை கூப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம் நம்ம சேஃபாக இந்த வாஷரை கழட்டி இது போல் கொஞ்சம் லூப்ரிகேஷனுக்காக ஆயில் அப்ளை பண்ணி திரும்ப புது சிலிண்டரில் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த லீக்கேஜ் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 2ல் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டேஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு தான். இப்போ இது பார்த்திங்கன்னா எங்களோட கிச்சனில் நாங்கள் வந்து கேலண்டர் மாட்டி வச்சுருப்போம். இது போல் கேலண்டர் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம கேலண்டர்ஸ் வந்து லிவிங் ரூம், ஸ்டடி ரூம், பெட்ரூம் இது போல் ரூம்ஸ்லாம் மாட்டி வைப்போம். ஆனால் கிச்சனில் இது போல் நீங்கள் ஒரு கேலண்டர் மாட்டி வச்சிங்கன்னா அதுவும் இது போல் டேட்ஸ் இருக்க கேலண்டர் மாட்டி வைக்கும்போது சிலிண்டர் நம்ம புதுசாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த டேட்டை நம்ம நோட் பண்ணோம்னா எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு அதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். என்னப்போ சிலிண்டர் வந்து அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இது போல் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சிலிண்டரோட யூசேஜும் நமக்கு தெரியும். குறைவாக யூஸ் பண்ணுறோமா இல்லை அதிகமாக யூஸ் பண்ணுறோமா அதை வச்சு கூட நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம். அது போலவே பேப்பர், பால் இதெல்லாம் கூட நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா சில டேஸில் பேப்பர் போட மாட்டாங்க, மிஸ் பண்ணுவாங்க. அதே போல் பாலும் அப்படி தான், போடும்போது பார்த்தீங்கன்னா சில டேஸ் போடாமல் விட்டுருவாங்க. ஸோ இந்த டேட்ஸை நம்ம நோட் பண்ணி வச்சோம்னா ஏன்னா நமக்கு சமைக்கும் போது தான் இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். அதை சட்டு நம்ம அப்படி நோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேலண்டர் நம்ம கிச்சனில் மாட்டி வைக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டேட்ஸ் உடனே நோட் பண்ணி நம்ம அந்த மந்த் எண்டில் அமௌண்ட் செட்டில் பண்ணும்போது அதை கேல்குலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நமக்கு தேவையான டேட்ஸும் இதில் சட்டுன்னு சமைக்கும் போதே நோட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கேலண்டர் பக்கத்துலேயே நம்ம ஒரு பென் வச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் நாங்கள் டெய்லியுமே அதில் இருக்க வசனங்களும் படிச்சுப்போம். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 3ல் பார்த்திங்கன்னா எள்ளு குறித்து தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த எள்ளு வந்து வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். நம்ம வாஷ் பண்ணி எடுத்து ரெசிபி செய்யும்போது தான் நமக்கு க்ளீனாக இருக்கும். ஏன்னா இதில் எப்போவுமே நமக்கு தெரியும் எள்ளோட சின்ன சின்ன மண், தூசிலாம் இருக்கும். அதை வந்து நம்ம அப்படியே ஒரு பவுலில் ஆட் பண்ணி வாஷ் பண்ணும்போது சரியாக நம்மளால் வாஷ் பண்ண முடியாது. இது போல் ஒரு ஸ்ட்ரெயினை எடுத்துகிட்டு இல்லை உங்களுக்கு ஜூஸர் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் ஹோல்ஸாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம எள்ளை வந்து அப்படியே டேப் வாட்டரில் அலசி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயினோடு அலசும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். எள்ளும் நமக்கு சிந்தாது, கீழே நமக்கு வீணாகாது. ஏன்னா எள் வந்து ரொம்பவும் சின்ன சைஸு, அதில் கழுவுறது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது போல் செஞ்சுட்டு ஒரு பவுலில் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயினர் வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணியில் நல்லா வடிஞ்சு வந்துடும். நமக்கு எள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம சிமிலி செய்கிறதோ இல்லை இதில் என்ன ரெசிபி செய்யணுமோ அதை நம்ம ஈஸியாக க்ளீனாக செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ எள்ளை இது போல் க்ளீன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 4ல் நாம் வெங்காயம் குறித்து தான் பார்க்க போகிறோம். வெங்காயத்தை வந்து இது போல் பார்த்திங்கன்னா நல்ல ஏர் வென்டிலேஷன் இருக்கிற பேஸ்கெட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சீக்கிரமாக கெட்டு போகாத வெங்காயம்.
இது வந்து 3 டயர் ஸ்டாண்டு தான். இது எல்லா பக்கமே இந்த வென்டிலேஷன் வரா மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். இதில் பாட்டமில் மட்டும் அது அடிப்பகுதியில் மட்டும் நாம் இது போல் வேஸ்ட்டாக தூக்கி போகிற நியூஸ் பேப்பரை இது போல் மடித்து நம்ம போட்டோம்னா, எப்பவுமே நமக்கு தெரியும் வெங்காயம் பூண்டெல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது அடியில் பார்த்திங்கன்னா அது தோல் அந்த டஸ்ட்டெல்லாம் அப்படியே தங்கியிருக்கும். ஸோ அது அப்படியே நீங்கள் பேப்பர் போடாமல் போட்டிங்கன்னா தரையெல்லாம் கொட்டி டர்ட்டி ஆகும், சில டைம் ஸ்ட்ரெயினும் ஆகும். அதுக்காக நாம் ஒவ்வொரு ட்ரேலையும் இது போல் நியூஸ் பேப்பர் நல்லா ஃபோல்டு பண்ணி அதை மடித்து நம்ம இது போல் போட்டு வச்சோம்னா அதுமாரி நம்ம வெங்காயமோ பூண்டோ ஸ்டோர் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். அது போலவே இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இது ஸ்பேஸ் சேவிங்னே சொல்லலாம். ஏன்னா 3 டயரு. இதுலேயே நாம் ஒரு ட்ரேயில் பெரிய வெங்காயம், ஒரு ட்ரேயில் வந்து சாம்பார் வெங்காயம், ஒரு ட்ரேயில் பூண்டு அது போல் வச்சு நீங்கள் ஒரே இடத்துல வச்சுக்கலாம். சாம்பார் வெங்காயம் இது போல் குறைவாக இருக்கும்போது இது போல் பேப்பர் பவுலோ இல்லை பிளாஸ்டிக் பவுலோ அந்த ட்ரேயில் நீங்கள் மிடில் வச்சு அதில் வச்சிட்டிங்கன்னா சமைக்கும் போது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தோடு கலந்துருக்கும் போது நமக்கு தெரியாது, மிஸ் பண்ணுறோம், அப்புறம் அது வீணாகிடும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா ஆயில் கேன் வைக்கிற ட்ரே பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போதே ஃபுல்லாக ஆயிலியாக இருக்குது. இந்த பேப்பரை இன்றைக்கி மாற்றுறேன். நம்ம அப்படியே இந்த பேப்பர் போடாமல் அந்த ஆயில் கேன் அப்படியே வைக்கும்போது ட்ரே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும், பிசு பிசுன்னு ஆகிடும், நம்ம தேய்ச்சாலும் அந்தளவுக்கு க்ளீன் ஆகாது. ஸோ அது கீழே இது போல் நீங்கள் பேப்பர் வச்சு ஆயில் கேன் வைக்கும்போது நம்ம பேப்பரை மட்டும் தேவையானப்போ மாற்றிக்கலாம். அப்போ ட்ரேவும் நமக்கு எப்பவும் க்ளீனாக இருக்கும். அதே சமயம் நம்ம அதை அலசணும் இல்லை தேய்ச்சி எடுக்கணும் அப்படின்னா ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு வேலை டைமும் சேவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி புட்டுக்கு மாவு வந்து ஸ்டோர் பண்ணுறது தான். இன்றைக்கி நான் ரெட் அரிசி தான் எடுத்திருக்கேன், அந்த புட்டு அரிசி. இதை 2 ஹவர் ஊற வச்சு நான் கழுவி ஆற வச்சுருக்கேன் அந்த ஃபேன் காற்றுலையே. இப்போ பாருங்கள், இது எடுத்தால் நமக்கு கையில் கொஞ்சமாக ஒற்றை ஈரப்பதம் இருக்கும். இந்த பதத்தில் நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ புட்டுக்கு ஏற்ற பதத்தில் நமக்கு அரைஞ்சி வரும். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். இல்லை நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் கூட செஞ்சுக்கலாம். டெய்லியுமே நம்ம இட்லி தோசை சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்கும் ரொம்பவும் வெறுப்பாக இருக்கும். இது போல் நீங்கள் மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது நீங்கள் ஒரு 2-3 டேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் ஒரு கடாயில் நீங்கள் அரைச்ச மாவை கொட்டி அப்படியே நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும். சூடு பண்ணிட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் 10 நாள் கூட மாவு கெட்டு போகாது. சில பேர் பார்த்தீங்கன்னா புட்டு வந்து 2 முறை ஸ்டீம் பண்ணுவாங்க, அப்போ தான் சாஃப்டாக இருக்கும்னு. அதை நைட்லேயே ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுட்டு திரும்பவும் காலைல ஸ்டீம் பண்ணி புட்டு ரெடி பண்ணுவாங்க. அதுபோல் நீங்கள் செய்ய வேண்டாம். இதுபோல் நீங்கள் வறுத்து வச்சுட்டு அதை லைட்டாக நல்லா சூடு பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடுத்து டேரெக்டாக உப்பு மிக்ஸ் பண்ணி தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் அவிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்து நாம் தேவையான அளவுக்கு தேங்காய், ப்ரௌன் சுகரோ இல்லை ஒயிட் சுகரோ இல்லை நெய் எல்லாமே ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது போல் நீங்கள் மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் டிஃப்ரெண்ட் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா முட்டை எப்படி நம்ம கரெக்டாக உரிச்சு எடுக்க தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டைகளை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக உறிஞ்சிருக்கு. இது எப்படி சட்டுன்னு உடனே உரிச்சு எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். இது போல் முட்டையை வேக வச்சு எடுத்த பிறகு அந்த கொதிக்கிற தண்ணியை நம்ம வடிச்சிட்டு இது போல் ப்ளைன் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உடனே உரிச்சு எடுக்கணும்னா இது போல் ப்ளைன் வாட்டரை ஒரு 2-3 முறை மாற்றிடுங்க. அப்போ முட்டைகள் வந்து உங்களுக்கு சில்லுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இது போல் ஒரு முட்டை எடுத்து நல்லா எல்லா பக்கமும் நல்லா தட்டிடுங்க. இது நம்ம கவுண்டர் டாப் மேலே வச்சு இது போல் எல்லா பக்கமும் தட்டி எடுத்த பிறகு ஈஸியாக தோல் ரிமூவ் பண்ணிடலாம். இதை பார்த்தீங்கனாலுமே தெரியும், நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே ஒரே கையில் தான் நான் இதை ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக அந்த தோல் உறிஞ்சி வருது பாருங்கள். அதே சமயம் நமக்கு முட்டைகளும் எந்த டேமேஜும் இல்லாமல் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். காலையில் பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கும் போது எல்லாமே ரொம்ப அவசரமாக செய்வோம். அப்போ முட்டைகளை இது போல் வேக வச்சு உடனே நம்ம உரிச்சு எடுக்கணும்னா டேமேஜ் ஆகிடும். ஆனால் இது போல் டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக முட்டையும் டேமேஜ் ஆகாமல் ஈஸியாக நீங்கள் உரிச்சு எடுத்துடலாம். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்க எல்லா டிப்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.